அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நான் கூறப்போவது இன்று வெள்ளிக்கிழமை. புனிதமிக்க இந்த நாளின் மகத்துவம் அதிகம். வெள்ளிக்கிழமை முழுவதும் சிறப்புகள் அதிகம். நம்முடைய துவாக்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் ஒரு மகத்துவம் நிறைந்த நாள். வெள்ளிக்கிழமை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன தேவை என்றாலும் அதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் கேட்டால் உடனடியாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை நாம் அதிகமாய் நம்மால் முடியும் வரை நாம் திக்ருகளும் ஸலவாத்துக்களும் ஓத வேண்டும். அதிகமாய் அல்லாஹ்விடம் கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை என்றால் நாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்க வேண்டும். புனிதமிக்க இந்த நாளில் நாம் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இன்று அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். நம்முடைய மனதில் உள்ள கஷ்டங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை 21 யாசீன் ஓத வேண்டும் என்றால் அதை ஓதலாம். 21 யாசீன் மகத்துவம் அதிகம். நம் அனைவருக்கும் தெரியும். ஒரே இடத்திலிருந்து நாம் 21 யாசீன் ஓத வேண்டும். அது இல்லை என்றால் ஆயத்துல் குர்சி ஓதலாம். நாம் மகரிப் பாங்கு கொடுக்கும் முன் அசர் தொழுகை தொழுது முடித்தவுடன் ஓத தொடங்க வேண்டும். மகரிப் பாங்கு கொடுக்கும் முன் ஓதி முடிக்க வேண்டும். எது நாம் ஓதினாலும் எல்லாவற்றிற்கும் பலன்கள் அதிகம். பதில் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தருவான். காத்திருக்கும் ஒரு நேரம், பொறுமையாக இருக்கும் நேரம் நன்மை 2 மடங்காக கிடைக்கும். இது அனுபவத்தின் மூலம் கூறுவது. இன்று கூறப்போவது சூரத்துல் இக்லாஸ். வெள்ளிக்கிழமை கவலைகள் கஷ்டங்கள் எந்த கடன்கள் நோய்கள் இருந்தாலும் சூரத்துல் இக்லாஸ் நடக்காது என்று நினைத்த காரியம், இனி ஒரு வழியும் இல்லை என்று நினைத்த காரியம், கதவுகள் அடைக்கப்பட்டது என்று நினைத்து மனம் வெறுத்து இருக்கும் நேரத்தில் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஒரு வழி கூறுவது. வெள்ளிக்கிழமை தொடங்கி சூரத்துல் இக்லாஸ் ஃபஜர் தொழுகை அல்லது ஜும்மாவின் நேரம் அல்லது வெள்ளிக்கிழமை மகத்துவம் நிறைந்த நேரம் அசர் நேரம் தொடங்கி மகரிபுக்கு முன் வரை உள்ள நேரம். இந்த சமயங்களில் உங்களுக்கு முடியும் நேரத்தில் ஏதாவது ஒரு தொழுகை தொழுது முடித்த பிறகு ஃபஜர் தொழுகையாக இருந்தாலும் லுஹர் தொழுகையாக இருந்தாலும் அசர் தொழுகையாக இருந்தாலும் இப்படி எந்த தொழுகையாக இருந்தாலும் தொழுது முடித்த பிறகு அதே இடத்தில் இருந்து கிப்லாவை முன்னிட்டு 1001 தடவை சூரத்துல் இக்லாஸ் ஓத வேண்டும். இடையில் பேசாமல் எந்த சிந்தனையும் இல்லாமல் முழு மனதுடன் நம்பிக்கையுடனும் நம் மனதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை நினைத்து சூரத்துல் இக்லாஸ் ஓத வேண்டும். சூரத்துல் இக்லாஸ் என்றால் அல்லாஹ்வின் தௌஹீத் கொண்டது. நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் தவக்கல் செய்து இருந்த இடத்தில் இருந்து 1001 தடவை சூரத்துல் இக்லாஸ் ஓதி முடித்துவிட்டு அல்லாஹ் ஸமது என்ற இஸ்முவை நாம் ஓத வேண்டும். அது எத்தனை முறை ஓத வேண்டும்? அசர் தொழுகை தொடங்கி மகரிப் வரை ஓத வேண்டும். எண்ணிக்கை இல்லாமல் ஓத வேண்டும். இது வெள்ளிக்கிழமை தொடங்கும் 12 நாள் இப்படி ஓத வேண்டும். வெள்ளிக்கிழமை இல்லாத நாள் 1000 தடவை ஓதினால் போதும். வெள்ளிக்கிழமை எண்ணிக்கை இல்லாமல் ஓத வேண்டும். இப்படி 12 நாள் ஓத வேண்டும். ஓதி முடித்துவிட்டு நாம் இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடம் நாம் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். துஆ கேட்க வேண்டும். அப்படி கேட்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி தருவான். அப்படி துஆ செய்துவிட்டு நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்று நினைத்த காரியம் நடக்காது என்று இருந்த காரியம் இப்படி எல்லாம் கண்டிப்பாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். கடன் கொண்ட பிரச்சனை, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள், வேலை இல்லாமல் இருப்பது, இப்படி எல்லா கஷ்டங்களும் நீங்கி துன்பங்களும் நீங்கி நம் சந்தோஷமான வாழ்க்கை கிடைப்பதற்கு இப்படி ஓதுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபீக் நல்கட்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.